வணக்கம் மக்களே. ஒரு சின்ன ஆச்சரியம். அதனால உங்களுக்கு இந்த பதிவு இது மூலியமா ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். நான் வழக்கமாக எங்கள் ஊர் தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை. அங்கே இருக்க ஜிஹெச் கிட்ட தான் எங்களோட வீடு, அதாவது நாங்கள் இருக்கிற வீடு இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஃப்ரீ டயத்தில் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறது, ஃப்ரெண்ட் ஆஃபீஸில். அதுக்கு ஏற்றாப்புலே தான் ஜிஹெச். நான் ரெகுலராக வருவேன். அப்பப்போ நம்ம பேசிக்கிறது உண்டு. இந்த ஜிஹெச் என்னடா அப்படி இருக்கே, அப்படி எப்படா டாக்டர்லாம் வருவாங்களா, பண்ணுவாங்களா, இந்த இதெல்லாம் பேசிக்கிறது உண்டு. உண்மையிலே சொல்லப்போனால் நான்லாம் போயிருக்கேன். ஒரே ஒரு டாக்டர் இருப்பாங்க, வேறு எந்த டாக்டருமே இருந்ததே கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் அப்போது நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு விஷயமா நான் ஜிஹெச்சுக்கு போகிறப்போ பார்க்குறேன், ஒரே ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இவ்வளோ இது, இந்த அதாவது செப்பரேட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு பார்க்குற டாக்டர், ஜென்ரல் டாக்டர், வயசானவங்களுக்குள்ள டாக்டர், எலும்புக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர், இப்படி டென்டல் இப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இன்றைக்கி எல்லா டாக்டரும் இருக்கிறாங்க. என்னடா அது ஒரே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷன் இப்போ தானே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 4 நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கே அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது கண்டினியூ ஆகுமா ஆகாதான்றது நமக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்கன்னா, ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆகுது. இப்போ எங்களோடது காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட் பிரபு அவர்கள், டிவிகே கட்சியை சார்ந்த பிரபு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எப்போனா இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றனால வந்திருக்காங்க டாக்டர்ஸ். அவங்க பேசிக்கிறதை கேட்டேன். வீக் ஆஃப் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறேன். அப்போ ஒரே ஆச்சரியமாக போச்சு. வாரம் ஃபுல்லாக வீக் ஆஃப் இருக்குது அவங்களுக்கு. திடீர்னு வீக் ஆஃப் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்த ஒரு நபர்களுக்கு நன்றியை தாண்டி, அது நீங்கள் எப்படி இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நன்றி சொல்கிறேன். இது எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து. உங்களுக்கு ஜிஹெச், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்டேட் பண்ணுவோம். இப்போ இருக்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை நம்ம காட்டுவோம். ஆஃப்டர் டிவிக்கே என்னென்னலாம் இங்கே மாறி இருக்குது அப்படின்றத வேணால் காமிக்கலாம். அது வித் யுவர் பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை பதிவு பண்ணுறேன், இருக்க ஜிஹெச்சோட கண்டிஷனை.